அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பயிர்வு சிலம்பம் நாள் 16. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடந்த வகுப்போட நம்ம ஒற்றைக்கம்பு அடிப்படைகள்லாம் முடிச்சிட்டோம். இந்த வகுப்பு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து வணக்க வரிசைகள். ஒரு சிலம்பத்தை வரிசையை சுற்றி நம்ம வணக்க வைக்கணும். அதற்கான முறைகள் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல அதற்கு தேவையான அடவுகள் நம்ம பார்த்துடலாம். அடவுகள்னா என்னன்னா அசைவுகள் அர்த்தம். அடவுகள் 33 அடவுகள் நம்ம சிலம்பத்தில் இருக்கு, ரொம்ப முக்கியமான அடவுகள். அந்த அடவுகள் நம்ம ஒரு சிலது மட்டும் நம்ம பார்க்க போறோம். அந்த வணக்க வரிசைக்கு தேவையான அடவுகள் மட்டும் பார்க்க போறோம். முதல் அடவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடதுகால் முன்னாடி செய்தா இப்போ நிற்போம், ஆதி நிலையில் நிற்போம். இந்த முதல் அடவு என்னன்னா, வலது கால் ஏற்றி இடது காலை சொருகல்னு சொல்லுவாங்க, இல்லை தக்கி அப்படின்னு சொல்லுவோம். தக்கி இந்த நிலையில் வச்சுக்கிறோம். பின்னல் நிலை. இந்த காலை எக்ஸ் மாதிரி பின்னி இருக்கணும். ஆனால் பார்வை முன் பக்கம் தான் இருக்கணும். பின்னல் நிலையில போட்டு இந்த வலது காலை தூக்கி துள்ளல் குதிச்சு இடது காலை ஏற்றப்போம். சரிங்களா? அப்போ நம்ம சேர்த்து செய்யும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, வலது கால் ஏற்றம், இடது கால் பின்னல் நிலை, வலது காலை தூக்கி துள்ளல் குதிச்சு இடது கால் எடுத்து முன்னாடி வைப்போம். சரிங்களா? இது சேர்ந்தாலும் சொன்னா இது கெந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கெந்தல்னா, இந்த மண்ணோட கெந்தி விட்டு போறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னன்னா தக்கியில் துள்ளல். சரிங்களா? அப்படிலாம் சொருவலில் துள்ளல். இந்த காலை எடுத்து வச்சு பின்னாடி சொருவி வைக்கிறோம். இல்லை தக்கி, இந்த நிலைக்கு பேர் தக்கின்னு பேர், தக்கி தக்கி போறது. இதுல இருந்து வலது கால் ஏற்றி துள்ளல் துள்ளி குதிக்கிறோம். சரிங்களா? இதான் முதல் அடவு. இதை பொறுமையாக பயிற்சி பண்ணி பாருங்க. இந்த நிலையில செய்யறோம் பாருங்க. பின்னாடி காலை வச்சுக்கிறோம். முன்னாடி இருக்க வலது காலை தூக்கி துள்ளி குதிச்சு கால் எடுத்து வைக்கணும். சரிங்களா? அப்ப முதல்ல இந்த அடவு நம்ம பயிற்சி படுத்துக்கணும். அடுத்தது என்ன தேவைன்னா, அடுத்து ஒரு காலடி தேவை. என்ன காலடினா உள்மூன்று சொல்லுவோம். ஏற்றத்தில் உள்மூன்று. சரிங்களா? அது நிறைய இருக்கு. நம்ம இப்போ தேவையான மட்டும் பார்க்கலாம். என்ன ஏற்றத்தில் உள்மூன்றுனா, அந்த வலது கால் இடது கால் மட்டும் தான் இருக்கு நிலை. இந்த வலது காலை ஏற்றி இந்த ஒரு இந்த டயகனலா இந்த மூளை நோக்கி நம்ம வைக்கிறோம். வச்சுட்டோம் 1. அதே வலது காலை இறக்கி இந்த கால் நேரம் வைக்கிறோம் 2. இடது காலை ஏற்றிட்டு அதே இடத்துல வைக்கிறோம் 3. சரிங்களா? இது பார்க்கறது எப்படி இருக்குன்னா, ஒரு முக்கோண அமைப்புல இருக்கும். அப்படி ஒரு முக்கோண அமைப்புல இருக்கும். எப்படின்னா, நம்மளோட இடது கால் இருக்கும். இந்த வலது காலை ஏற்றி இந்த முக்கோணத்தை இந்த முனையில் வைக்கிறோம். அதே வலது காலை இந்த இடத்துல எடுத்துட்டு வந்துட்டு இடது காலை சுட்டிட்டு இங்கே வைக்கிறோம். சரிங்களா? இப்போ முக்கோண அமைப்புல இந்த காலடி வரும். சரிங்களா? அப்போ இதையும் நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். இப்போ இடது இருக்கு, வலது ஏற்றி இந்த மூளை நோக்கி வச்சுட்டு அதே வலது காலை கீழே இறக்கி இடது எடுத்துட்டு மாடிக்கும். சரிங்களா? இது உள்மூன்றுல ஏற்றத்தில் உள்மூன்று. சரிங்களா? அப்போ இந்த காலடி இதற்கான இந்த வணக்கரிசி தேவை. அடுத்தது ஒன்று தேவை என்னன்னா அடவு. ஏன்னா இது காலடி, இது அடவு. ஏன்னா காலடிகள் எல்லாமே கோர்வையான சுற்றுமுறைக்கான ஒரு இது. அடவு எல்லாமே ஒரு அசைவுக்கானது, ஒரு செய்கைக்கானது தான் அடவு நம்ம சொல்லுவோம். அடுத்து இடது கால் முன்னாடி இருக்கு. இந்த அடவு என்னன்னா பிரளை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான பேர் பிரளை. குறிப்பிட்டு சொல்லணும்னா முன் துள்ளு பிரளை அப்படின்னு சொல்லுவோம். பிரளை என்னன்னா, இந்த முன்னாடி இருக்க இடது காலை எடுத்து வச்சுட்டு பின்னாடி இருக்க வலது காலை தூக்கி பின்பக்கமாக பிறண்டு வரணும். இப்படி பிறண்டு முன்னாடி காலை தூக்கி. சரிங்களா? இப்போ இது நடந்து செய்யும்போது இப்படி வரும். பொறுமையான செஞ்சுக்கிற பாருங்க. இந்த இடது காலை எடுத்து வச்சு பின்னாடி இருக்கிற வலது காலை பின்னோக்கி எடுத்துட்டு முன்னாடி வச்சு இடது காலை எட்டி வச்சிடறோம். இது நீங்க வேகமாக செய்யும்போது பிரளை எப்படி இருக்குன்னா, இடது காலை வச்சு குதிச்சு செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் பிரளை. அப்போ இந்த பிரளையை நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். அப்போ இடது கால் எடுத்து வச்சு முன்னாடி குதிச்சு நிற்கணும். சரிங்களா? அப்போ இதுக்குவே பிரளை. அப்போ இந்த செய்கையை நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். இந்த வகுப்புல இந்த செய்கைலாம் போதும். அடுத்த வகுப்புல இந்த செய்கை வரைக்கும் நம்ம வணக்க வரிசைக்கான சுற்றுமுறையை நம்ம செஞ்சு காட்டுறோம். அதை பார்த்து பயிற்சி பண்ணலாம். சரிங்களா? தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து பயணிங்கள். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.